வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலியமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எடுக்கும்போதே உடையுது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸ் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி சிப்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 10 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். குச்சி சிப்ஸ் செய்யறதுக்காக இந்த உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டோம். இதை வந்து பீலர் வச்சு தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் தோல் சீவி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிப்ஸு சீவறதுக்காக இந்த கட்டையை எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த கட்டையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக சீவுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நைஸாக இருக்கும். இதே குச்சி சிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மொத்தமாக வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லேஸாக இருக்காது. இது வந்து தடிமனாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து குச்சி சிப்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்படி சீவி இருக்கும். அதையவே நம்ம இப்படி சீவினாலும் சிப்ஸ் வந்து நல்லா வரும். இப்படி நம்ம சீவலாம் அல்லது நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சீவி நம்ம தண்ணியில் வச்சுருக்குறோம். அந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை நீளமாக நம்ம கட் பண்ணணும். விரல் சின்னதாக கட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி வச்சு நம்ம கத்தி வச்சு நம்ம கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம குச்சி சிப்ஸுக்கு எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்து 2 முறை கழுவி எடுத்துட்டோம். இது தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணி வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வந்து காய போட்டிருக்கிறோம். தண்ணி அதாவது உருளைக்கிழங்கு ஈரமாக இருக்கும், ஆனால் மேலே பார்த்தா தண்ணி இருக்காது, அந்த மாதிரி காயிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். அது கூடவே வந்துட்டு 100 கிராம் வரமிளகாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ரெட் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நம்ம வீடியோக்கு செய்கிறனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியட்டும்னு சேர்த்துருக்கோம். இதே வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் இந்த ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது, தண்ணி தெளிக்க கூட வேண்டாம். நமக்கு அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்துக்கே வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும். இதில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் வந்து கோட் ஆகிறதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கோம். இது நல்லா எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்து நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது போட்டோம்னா தான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். நம்ம சூடு கம்மியாக இருக்கும்போது நம்ம போட்டோம்னா உருளைக்கிழங்கு நிறையா போடும்போது ஏற்கனவே உருளைக்கிழங்கு சூடு இந்த தண்ணி இருக்கிறனால நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் எப்பயுமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதா இருந்தால் அடுப்பு நல்லா ஹையில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். சிப்ஸ் வந்து நம்ம பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்போ வந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுக்கும்போதே உடையுது. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம 10 கிலோ உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.